ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இங்கே கூடியிருக்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல, ஆன்லைனில் இணைந்திருக்கிற பற்பல தேசங்களில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பெரிய வெற்றியின் நாள். அல்லேலூயா. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். எனக்கு உங்கள் சூழ்நிலைகள் எதுவுமே தெரியாது, என்னுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாரையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த நாளை ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றி நாளாக வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு ஒரு பெரிய வெற்றி. ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே அபிஷேகத்தின் நிமித்தமாக ஒரு புதிய துவக்கம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு பரிமாண வளர்ச்சிக்குள்ளாக ஆண்டவர் உங்களை கொண்டு செல்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. 2 வேத பகுதியில் வாசிக்க போகிறோம், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வரையுள்ள வசனங்களையும், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதிலே 4 மற்றும் 5 ஆகிய வசனங்களையும் வாசிக்க கேட்போம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் போட்டுக்கொண்டு கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். ஆமென். பிரைஸ் காட். 2 கொரிந்தியர் 10 அதிலே 4 மற்றும் 5 ஆகிய வசனங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. காட்ஸ் பவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்புறம் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, தர்க்கங்களையும் எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியமான காரியம். அதாவது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எண்ணங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எண்ணங்கள். இதனால் ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை எங்கே கொடுக்க போறார் அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எண்ணங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்த போது அவனுக்கு தெளிவு வந்தது. அதுவரைக்கும் ஒரு சொப்பனம் காண்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு தேவதூதனுடைய செயல் ஒரு தெளிவு வந்தது என்று எழுதியிருக்கிறது. ஒரு தெளிவு. He was thinking that it was all a dream. ஆனால் அவனுக்கு தெளிவு வந்தபோது அவன் ஒரு காரியத்தை விளங்கி கொள்கிறான். என்ன அப்படின்னா, ஏரோதின் கைக்கும் சகல யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார், சகல எண்ணங்கள், உங்களுக்கு விரோதமான சகல எண்ணங்கள், சகல யோசனைகள், தந்திரமான சகல யோசனைகள், யுக்திகள், இவைகள் இன்றைக்கு தோற்கடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஒவ்வொரு புதன்கிழமையும் இங்கே என்னமோ நடக்குது, அப்படித்தானே? என்ன நடக்குது? அது வாட்டிலே தான் நடந்துட்டு போகுது பாஸ்டர். மிட்வீக் மிராக்கிள் சர்வீஸ். போன வாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 27 பிரசங்கம் பண்ணும் பொழுது பாருங்க, உடனே போட்டு காட்டாங்க, காற்றை மாற்றும் கர்த்தர். அதான் பேசணும்.
அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, அதாவது பவுல தேவன் அவனை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அவன் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், அதான் தேவ திட்டம். அந்த திட்டத்தை ஒன்றுமே தடுக்க முடியவில்லை என்று சொல்லி அதன் சாராம்சத்தில் நான் பேசி வந்தேன். அப்போ நான் சொன்னேன், யுரோக்கலிதோன் என்று சொல்லப்படுகிற கடுங்காற்று அதை தடுக்க முடியவில்லை, தேவ திட்டத்தை தடுக்க முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஆமென். கட்டுவிரியன் தடுக்க முடியவில்லை. கட்டுவிரியால முடிஞ்சா முடியலை. அது மாத்திரமல்ல, அவன் போவதற்கு முன்பதாகவே, அவன் ரோமாபுரிக்கு போவதற்கு முன்பதாகவே அவங்க சொல்றாங்க, இங்கே வந்தவர்கள் உன்னை குறித்து ஒன்றும் சொல்லலை, காகிதமும் என்ன செய்யலை, உனக்கு விரோதமாக there was no report, காகிதமும் வரல. அப்போ காகிதங்கள் தடுக்க முடியவில்லை, கடிதங்கள் தடுக்க முடியவில்லை. அந்த வரிசையில் ஒன்று ரொம்ப முக்கியமாக சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, அதாவது காவற்சேவகர்கள். ஏன் அப்படின்னா, மற்ற எல்லாமே ஒருவேளை பவுலுக்கும் தெரியும். ஆனால் இந்த காவற்சேவகர்கள் ஒரு யோசனை பண்ணுறாங்க. என்ன யோசனை பண்ணாங்களா, எப்பா இவன் பூராமே கைதிகள் தானே, குற்றவாளிகள் தானே, இவர்கள் தப்பி போகாதபடிக்கு இவர்கள் எல்லாரையும் கொன்று போடுவோம் என்று யோசனையாயிருந்தார்கள். இந்த யோசனை யாருக்கு தெரியாது? பவுலுக்கு தெரியாது. ஆனால் யூலியு என்று சொல்லுகிற ஜூலியஸ், அந்த நூற்றுக்கு அதிபதி, அந்த யோசனைகளை தடுத்து போட்டான். அவன் தடுத்து போடல, கர்த்தர் தான் என்ன பண்ணாரு. அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதாவது யோசனைகளும், சில யோசனைகளும், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சில யோசனைகள், சில எண்ணங்கள், இவைகள் இன்று நிர்மூலமாக்கப்படுகிறபடினால் அவைகள் தேவ திட்டத்தை தடுக்கவே முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த நாள் என்ன நடக்க போகுது என்றால், எண்ணங்கள், யோசனைகள், தர்க்கங்கள் சகலவற்றையும் தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்க போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சில காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில காரியம் உங்களுக்கு தெரியாமலே இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சகல எண்ணங்களையும் நியாய்ந்திருக்கிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எனவே அவர் சகல எண்ணங்களையும் யோசனைகளையும் அறிந்திருக்கிறபடினால் உங்களுக்கு விரோதமான எல்லா எண்ணங்களையும் இன்றைக்கு அவர் முறியடிக்கிறார். இப்போ இது யுத்தத்தை பற்றி வருவோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இந்த யுத்தத்துடைய முகாந்தரம் சற்று நம்மை சிந்திக்க வைக்கிறது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17 8 10 வரை உள்ள வசனங்கள். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் கவனிங்க. இந்த யுத்தத்தின் முகாந்திரம் எனக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது. காரணம், இவங்களுடைய யுத்தத்தின் முகாந்திரம் அல்லது நோக்கம் யாரையும் கொல்ல வேண்டும் என்று இருக்கவில்லை. அப்படிதானே? நாங்கள் உங்க எல்லாரையும் கொன்று போடணும் அப்படின்னு நினைக்கல. சரி, உங்க இடத்த பூரா நாங்கள் அபகரித்துக்கிறணும். இஸ்ரவேலின் எல்லைகள் என்னப்பா, ஆபிரகாம் நடந்த எல்லைகள் என்னது, அது பூரா நாங்கள் என்ன செய்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம் என்று இருக்கிறதா? இல்லை. So the intention behind this battle, motive, is not to kill people. It is not even to bring loss. நஷ்டத்தை ஏற்படுத்துவது நோக்கம் அல்ல, எல்லாரையும் அழித்து போடுவதும் நோக்கம் அல்ல. ஆனால் என்ன நோக்கம் என்று சொன்னால், சுயாதீனம் உள்ளவர்களை அடிமைகளாக்க வேண்டும் என்பதே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இதை ஏன் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறதுனா, this is what is happening in our mind. நம்முடைய சிந்தனைகளிலே இவைகள் தான் என்ன செய்து ஆனுதினமும் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆளை கொள்றதெல்லாம் ரெண்டாவது, இடத்தை எடுக்கிறலாம் ரெண்டாவது. முதல்ல என்ன அப்படின்னா, உன்னுடைய சுயாதீனம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விடுதலை,
அல்லேலூயா. வேதம் சொல்லு, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை இருக்கிறது. There is liberty. There is freedom in the presence of God. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கால்கள் தொழுமரத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய ஆவியில் விடுதலை இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆவியில விடுதலை இருக்கு அப்படின்னா அந்த விடுதலையை வைத்து எல்லா விடுதலையும் பெற்றுக்கொள்ளலாம், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி என்றால் சத்துரு இந்நாட்களில் முற்படுவது எதற்காக சொன்னா, அவன் வேற எதையும் எடுக்க விரும்பல. அவன் உங்களுடைய ஆளுமையை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த விடுதலையை அவன் எடுத்து போட நினைக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, ஒரே ஒரு ஆள், யாரோ ஒருத்தர் என்ன செய்யணும், சாகணும். ஒருத்தருடைய சாவு என்ன செய்ய போகிறதுன்னு சொன்னால், அநேகருக்குள்ளே அடிமைத்தனத்தை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கோலியாத்தை எதிர்த்து சண்டை போட வரணுமா? கோலியாத்து ஜெயிச்சிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதிர்த்து வந்தவன் ஒரு ஆள் என்ன பண்ணிடுவான், ஒரு ஆள் செத்து போயிடுவான்ல. அப்படிதான் அவன் சொல்றான், நான் அவனை கொல்ல வேண்டும். ஸோ ஒரு ஆள் செத்துட்டா மற்ற எல்லாரும் என்னவா, அடிமைகள். அப்புறம் என்ன போட்டுக்குன்னா, எங்களை சேவிப்பார்கள். அல்லேலூயா. ஸோ இதற்காக இப்படி ஒரு யுத்தம் செய்ய ஒரு திட்டத்தை தீட்டி யூகித்து அவர்கள் வந்து ஒரே ஒரு ஆளை நிப்பாட்டிருக்கிறாங்க. அவன் பேர் தான் என்னது, கோலியாத். ஒரே ஒரு ஆளை நிப்பாட்டிருக்கிறாங்க. ஸோ இதோடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த வசனங்களை வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 17 அதில் 11 மற்றும் 24. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த மனுஷன், அப்படிதானே? ஓகே, அடுத்து 24 வாசிங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். ஆமென். எல்லாரும் கலங்கினார்கள், எல்லாரும் பயந்து கலங்கினாங்க, எல்லாரும் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. அடிமைத்தனத்தின் முதல் புள்ளி, அடிமைத்தனத்தின் துவக்கம் என்ன தெரியுமா? பயம். இந்த கட்டத்தில் ஆல்மோஸ்ட் கோலியாத் ஜெயிச்ச மாதிரி தான். அப்படிதானே? He was able to instill fear upon an entire nation. ஒரு முழு தேசத்தின் மேலும் பயத்தை அவனாலே கொண்டு வர முடிந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்ய அறியாதவர்களா? அறிந்தவர்கள். அதனால தான் அவங்க யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள், ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் யுத்தம் எப்பவுமே நம்ம நினைக்கிற மாதிரி வர்றது இல்லை. அல்லேலூயா. பிசாசு வந்து 2 கொம்பை வச்சுக்கிட்டு ஒனிடா டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர மாதிரி வந்தால் நமக்கு நல்லா தெரியும். அப்படிதானே? நமக்கு எப்படி என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். சிலர் பயந்து போகலாம், சிலர் மயக்கம் போட்டு விழுகலாம், சிலர் என்ன மாதிரி இயேசுவேன்னு கத்தலாம், எதுவும். ஆனால் அப்படி இல்லை. இந்த சீன், பேட்டிலோட சீன் ரெடியாக இருக்கு. ஆனால் the battle was very different. The challenge and demand was very different. அங்கே ஏற்படுகிற சவால் வித்தியாசமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. கோலியாத்துடைய நோக்கம் நல்லா கவனிங்க. 40 நாட்கள். பொதுவாக வந்து 40 days அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, வந்து அது ஒரு ஆவிக்குரிய நிலையில் ஒரு மண்டலம். அந்த 40 நாட்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 40 நாள் என்னவோ அதான் இனிமேட்டு. புரியுதா? அல்லேலூயா. ஏன் அப்போ முத நாளே சண்டை போட்டுக்கலாம்ல? கோலியாத் வந்தவன் என்ன பண்ணிக்கலாம், முத நாளே எப்பா
ஒத்திக்கொத்த யாருப்பா ஆள் இருக்காங்களா இல்லையாப்பா அப்படி என்ன பண்ணிக்கலாம், செஞ்சிருக்கலாம். ஆனால் 40 நாட்கள். So the enemy was trying to demoralize everyone. எல்லாருடைய இருதயத்திலும் பயத்தை விதைத்து யுத்தமே இல்லாமல் அவங்க கடைசியில் என்ன பண்ணணும், சரண்டர் ஆகணும். சரிங்க, வேற ஆளே இல்லைங்க, எதுக்கு ஒரு ஆள் செத்துக்கிட்டு, சவாலை சந்திக்க ஒரு ஆள் இருந்தால் தானே ஒரு ஆள் சாகணும். ஒரு ஆள் சாக வேணாமுங்க, நாங்களே என்ன பண்ணிடுறோம், உங்களுக்கு என்ன சாம்பாரை தூக்கணுமா, வாங்க நாங்களே என்ன செய்யணுமோ சொல்கிறோம். அப்போது இவ்விதமாக சவாலை எதிர்கொள்ள ஒரு ஆயத்தம் இல்லாத நிலைமையில் நமக்கும் தெரியாமல் நாம் அடிமைகளாகி நாம் உலகத்தை சேவிக்க தொடங்குகிறோம், அல்லது மாம்சத்தை சேவிக்க தொடங்குகிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி ஒரு சிச்சுவேஷன் வருது இஸ்ரவேலுக்குன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. தெரியுமா தெரியாதா? கை வைத்து சொல்லுங்க, தெரியும். அதனால தான் அபிஷேகம். சொல்லுங்க அல்லேலூயா. Praise the Lord. God is aware of everything and that is why anointing. Praise God. Hallelujah. Amen. இந்த செய்திக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, அபிஷேகத்தின் அபியாசமும் அடையாளமும். அபிஷேகத்தின் அபியாசமும் அடையாளமும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரே, அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் தெரியும் இப்படி இப்படி காலங்கள் வருது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன அப்படின்னா, என் ஜனங்கள் அடிமைப்பட்டு போகவே கூடாது. அபிஷேகம் எதற்கு அருளப்பட்டிருக்கிறது? ஆளுமை வெளிப்படும்படிக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுடைய சிந்தனைகளிலோ நினைவுகளிலோ எங்கேயுமே என்ன செய்யக்கூடாதுன்னா, பயம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போன வாரத்தில் ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ சில வேதத்திலேருந்து சில காரியங்கள் கேட்கும் பொழுது ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன். என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 15:1 என்ன சொல்லுது? ஆதியாகமம் 15:1 என்ன சொல்லுது? காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, ஆபிராமே நீ பயப்படாதே. யார்ட்டங்க சொல்றாரு? யார்ட்ட சொல்றாரு? 5 ராஜாக்களை முறியடிச்சுட்டு வந்திருக்கிறான். அப்படித்தானே? அப்படித்தானே? நம்மளாம் தானே சிரிப்போம். ஏங்க நல்லா சொல்லுங்க, ஏன்ட்டையா சொல்றீங்க? உங்களுக்கு நியூஸ் தெரியுமா தெரியாதா? 5 ராஜாக்களை என்ன பண்ணியிருக்கேன் நான்? முறியடிச்சிருக்கேன். 5 ராஜாக்கள் அட்ரஸ் இல்லாமல் ஓடி இருக்கிறான். என்கிட்ட வந்து என்ன கேட்குறீங்க நீங்க? பயப்படாதே. அப்ப 5 ராஜாக்களை எதிர்கொள்வதற்கு அவனுக்கு தைரியம் இல்லாமலாக இருந்தது என்று கேட்கிறேன். இருந்தது. ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ விசுவாசிகளின் தகப்பன்பா, உனக்குள்ள பயத்தின் ஒரு அம்சம் கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, even after that victory there was still fear. ஆபிரகாமுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல பயம் என்ன பண்ணி இருந்துச்சு, ஒழிந்திருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா அபிஷேகம் தான் அதற்கு மாற்றாக இருக்கிறது. ஏன்னா இந்த பகுதியில் வாசிக்கிறோமே தாவீதை குறித்து, அவனுக்குள்ள கொஞ்சம் கூட என்ன இல்லை, பயமே இல்லை. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அரசியல்வாதிகள் வந்து ஒரு ஆள் வந்து கூடவே இருந்தார். கடைசியில் அவரை பிடிக்கல, அவருக்கு மேலே கேஸ்லாம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பத்திரிகை நிருபர்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சட்டம் தன் கடமையை செய்யும். நாங்கள் ஒன்றும் இல்லை சார், சட்டம் தன் கடமை. அதே மாதிரி அபிஷேகத்தை விடுங்க கொஞ்சம். அந்த அபிஷேகம் தன் கடமையை என்ன செய்யட்டும், செய்யட்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ அப்படியே கொஞ்சம் பேக்ரவுண்டில் போய், இந்த காலகட்டத்தில் 40 நாட்கள், இப்படி ஒரு 40 நாட்கள் வரப்போகுது. ஆனால் இதை முன்னறிந்து தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், அப்பா சாமுவேலே, நீ எந்த மட்டும் துக்கமாக இருப்பாய், நான் ஒருத்தனை தெரிந்து கொண்டேன், ஈசாயின் குமாரில் ஒருத்தனை தெரிந்து கொண்டேன், அவனை நான் அபிஷேகிக்கும்படி நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு போ அப்படிங்கிறார்.
உங்களுக்கு தெரியும், கடைசியில் அங்கே தாவீது வரவழைக்கப்படுகிறான், தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அப்படித்தானே? ஆண்டவர் சொன்னார், அப்பா சாமுவேலே, நீ எழுந்திருந்து இவனை அபிஷேகம் பண்ணு. அப்படியே அவன் என்ன பண்ணானா, எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணினான். பரிசுத்த ஆவியானவர் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதாவது 1 சாமுவேலில் 16 18-19 வாசிங்க. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகி ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். அபிஷேகம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ராஜா ஆள் அனுப்பிடுறார். அப்படிதானே? அபிஷேகத்துக்கு முன்னாடி அப்பா ஆள் அனுப்புறாரு, அபிஷேகத்துக்கு பிறகு ராஜா ஆள் அனுப்புறார். அனுப்பி அரண்மனைக்கு அழைப்பித்தாயிற்று. அரண்மனையிலே அவன் என்ன செய்தான் நமக்கு தெரியும். அவன் சுரமண்டல வாத்தியத்தை வாசி, அது மாத்திரம் இல்லை, 20 வாசிச்சு பாருங்க. 16-20, 1 சாமுவேல் 16-20. அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். சரி, ஓகே. இதெல்லாம் கடைசியில் அப்படியே வந்து ஐ திங்க் 1 சாமுவேல் 16 தான் வாசிக்கிறீங்களா? ஓகே. கடைசியில் வந்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, ஆயுததாரி ஆனான்னு இருக்கும் ஒரு வசனம் இருக்கா? 21. அப்படியே அதான் முக்கியம். வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். ஓகே, அப்போ 2 வேலை செஞ்சிருக்கிறார் இல்லையா? ஒன்று என்னது, சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிற வேலை, இன்னொன்று ஆயுததாரியானான். ஆர்மர் பியரர், அப்படித்தானே? அவனுடைய ஆயுதங்களை, அதான் ஆயுததாரி என்பவன் கூடவே இருக்கணும். எங்கே போனாலும், வேட்டைக்கு போனாலும் என்ன பண்ணணும், கூடவே இருக்கணும். ஏன் இந்த காரியங்களை இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ எவ்வளவு நெருக்கமாக தாவீது சவுலோடு இருந்திருக்கிறான், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். சுரமண்டலத்தையும் வாசிப்பான், அது மட்டும் இல்லாமல் ஆயுததாரியாகவும் இருப்பான். அப்போ 2மே தாவீதுடைய வசமாக என்ன பண்ணியிருக்கணும், இருக்கணும். அப்படித்தானே? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, நமக்கு தெரியும் தாவீது வந்து எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்தபடினால் அவன் பேய் வர வரைக்கும் என்ன செய்யறதில்ல, காத்து இருக்கிறது. எப்படா அசுத்தாவி வேலை, அதுதான் வேலை. என்னது, அசுத்தாவி வந்தால் சுரமண்டலத்தை எடுக்கிறதான் வேலை. ஆனால் அபிஷேகம் அப்படி விட மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணுறாரு, எப்பொழுதுமே அவரை துதிக்கிற துதி என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அதனால அவர் சுரமண்டலத்தை அடிக்கடி வாசிச்சு இருக்கிறாரு. கடைசியில் உங்களுக்கு தெரியும், பேயை என்ன பண்ணல, வரல. அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, அபிஷேகம், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சட்டம் தன் கடமையை செய்யற மாதிரி அபிஷேகம் என்னமோ ஒன்று உங்களுக்குள்ள செய்யுதுன்னா அதற்கு முழுசா இடம் கொடுங்க. இந்த அனாயிண்டிங் என்ன பண்ணுச்சு டேவிட் அப்படின்னா, இட் prepared him for his tomorrow. அவனுடைய நாளைய தினத்திற்காக, தேவ திட்டத்தின்படி அவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட வருங்காலத்திற்காக அந்த அபிஷேகம் அவனை ஆயத்தப்படுத்தினது. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியமாக இதை நீங்கள் நினைக்கணும். ஏன் அப்படின்னா, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாவீது வந்து சொல்லுவான் தெரியுமா, 1 சாமுவேல் 17 34-35 வாசிச்சு பாருங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். ஓகே, இதெல்லாம்
இதெல்லாம் அவன் சொல்கிறான். நமக்கு இதெல்லாம் தெரியும், நம்ம நிறைய தடவை பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். எப்போ சிங்கம் வந்துச்சு, எப்போ கரடி வந்தது, ஏன் இதை சொல்கிறேன்னா இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, அதாவது தாவீது ஆயுததாரியாக இருந்தான். அது சொல்லப்பட்ட நோக்கம் என்னன்னா எவ்வளவு க்ளோஸராக இருந்திருக்கிறான் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு பின்னாடியே ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் தும்முனாலே ஒருத்தர் குளுக்கோஸை போட்டு இல்லை தண்ணியை போட்டு ஏதோ ஒன்று கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி தானே பிசாசு வந்து நமக்கு பிசாசு வராது, ஏதோ ஒரு வியாதியோ பலவீனம் வச்சுக்கிறோம். வரும்போது டபக்குன்னு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு, டபக்குன்னு நம்ம விசாரிக்கிறார். அப்புறம் நமக்கு பின்னாடியே இருக்கிறார். நம்மளை யாராவது சொன்னால் கூட ஏதோ ஒன்று சொல்றதுக்காக நேசிக்கிறாரு. ரெடியார். இப்படி ஒரு ஆள், இவ்வளோ க்ளோஸராக இருக்கிற ஒரு ஆள். ஆனால் ஒரு காலகட்டம் இருக்கு. இதை வாசிங்க, 1 சாமுவேல் 17:15. தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லஹேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆமென். சரி, இதான் ரொம்ப முக்கியம். அப்போ அரண்மனையில் தாவீது இருந்தான் பார்த்தீங்களா? அந்த இருந்த காலம் ஒன்று. அதுக்கு பிறகு இப்போ என்ன திரும்பி என்ன பண்ணியிருக்கிறான்னா ஆடு மேய்க்க போயிருக்கிறான். நம்ம ஏற்கனவே இதை பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். நான் சொல்லியிருக்கேன் வந்து தாவீதுக்கு வேலை போயிருச்சு. ஏன் வேலை போச்சு? அசுத்தாவி என்ன செய்யறதில்லை, வர்றதே இல்லை. ஏன் வர்றதில்லை? என்னடா அங்கே ஒருத்தன் டொங்கின்னு கிட்டாரை வாசிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரமாவது போய் சவுல கொஞ்சம் எதுமாவது பண்ணலான்னு பார்த்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? வர்ற வரைக்கும் கூட வாய்ப்பு கொடுக்காம அப்போ வாசிக்கிட்டே இருக்கானே அப்படின்ட்டு என்ன பண்ணுறதில்ல, வரலை. வராமல் இருந்தனால அரண்மனையில் இருக்கிற பெரிய உத்தியோகஸ்தர்லாம் பார்த்தாங்க, ஐயா ராஜாவே, கஜானாவுக்கு கொஞ்சம் காசு உண்டாக்கும்படி நாங்கள் என்ன பண்ணுறோம், போய் காஸ்ட் கட்டிங் பண்ணுறோம். தேவையில்லாத ஆட்கள் வியாபாரத்தில் யார் இங்கே இருக்கான்னு பார்க்குறோன்னு அப்படியே சுற்றி வரும் பொழுது அங்கே ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், டிங் 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 டிங்னு வாசிட்டு இருக்கான். என்னடா அது ஆவியே வராமல் கிட்டார் வாசிக்கிறானே ஒருத்தன். கூப்பிட்டு கேட்குறான், உனக்குடைய வேலை என்ன? கிட்டார் வாசிக்க. எதுக்கு கிட்டார்? ஆவி வரும். இப்போ தான் ஆவி வர்றது இல்லையே, 3 வருஷமாக என்ன வரல, ஆவி வர்றது இல்லையே. உடனே சீட்டு கிழிக்கப்பட்டது, ஆள் என்ன பண்ணியாச்சு. பிரைஸ் காட். அப்போ என்ன அர்த்தம்னா, சில நேரங்களில் நாம் நினைக்கிற அல்லது நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் போகலாம். அல்லேலூயா. சில நல்ல வாய்ப்புகள், நல்லபடியாக பாஸ்டர் நான் நல்லா ஏசி காத்து ஓசியாக வந்துட்டு நல்லா உட்காந்துருந்தேன், படக்குன்னு என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டானே. இதெல்லாம் அபிஷேகத்தின் ஒரு பாகமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, இவ்வளவு க்ளோஸராக இருந்த தாவீது அப்படிதானே, எவ்வளோ க்ளோஸராக இருந்திருக்கிறாரு, ஆயுததாரி. அடுத்த அம்பு சவுலுக்கு அடுத்த அம்பு தேவைன்னா பின்னாடி இப்படி கையை பார்க்கணும், அப்போ தான் கொடுக்க முடியும். அப்படி இருக்கிற ஒரு ஆள் இந்த வசனத்தை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. 1 சாமுவேல் 17:58. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லஹேம் ஊரானா இருக்கிற உம்முடைய அடியானாகி ஈசாயின் மகன் என்றான். ஆமென். இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவன் போகிற நேரத்தில், யுத்தம் பண்ணுறதுக்கு போகிற நேரத்தில் சவுல் வந்து அப்னேரை பார்த்து கேட்குறான். அதுவும் எழுதப்படுது, அதையும் வாசிங்க. 55-56. தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாக அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ராஜா, அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, எப்பா ஒருத்தன் சாக போறான் அப்படிதானே, வீராப்பா என்ன பண்றான்? ஏன்னா எடுத்தோடனே சவுல் சொல்லிட்டாரு, அவனை உன்னால தோக்கடிக்கவே முடியாது, ஏன்னா நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரர். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறார், அதனால தான் வந்து கர்த்தர் உன்னோட இருப்பாராக, நீ போயிட்டு வான்னு கூட சொல்லலை. என்ன சொன்னார், நீ போ அப்படின்ட்டார். கர்த்தர் உன்னோட கூட இருந்து அப்படியே உன்னை பார்சல் பண்ண கடவர்ன்ற மாதிரி போ அப்படின்ட்டு. இப்போ அட்ரஸ் எது கேட்குறான்னா, கொரியர் அனுப்பத்தான். எல்லாம் சோழி முடிஞ்சதுக்கப்புறம் எந்த அட்ரஸ்ன்னு பார்த்து அனுப்பணும்லப்பா, மிச்சம் மீதியாக கிடக்கிறத அப்படின்னு. அல்லேலூயா.
இது ஓகே. ஆனால் கடைசியில் பாருங்க, அவன் நேரடியாக யார்கிட்ட கேட்குறான்? தாவீதுகிட்ட கேட்குறான். என்ன கேட்குறான்? வாலிபனே நீ, உங்களுக்கு இது ஆச்சரியமா தெரியலையா? ஏங்க, ஒரு பின்னாடி ஆயுததாரியா நின்னவன் இல்லையா, உங்களுக்கு ஆரோக்கியம் வர்றதுக்காக சுரமண்டலத்தை வாசித்து பரமண்டலத்தையே திறந்தவன், அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஆனா உங்களுக்கு அவனை தெரியல. அதை விட ஆழமான ஒரு சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியம் என்ன அப்படின்னா, இதே இடத்துல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். நம்ம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ராஜா எனக்கு தெரியலையா உங்களுக்கு? கேட்போமா இல்லையா? கேட்போமா இல்லையா? ராஜா அதுக்குள்ள மறந்துட்டீங்களே ராஜா, நல்லா என்ன பண்ணுங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, பார்த்தீங்களா? இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம்? அந்த கிட்டாரை கொண்டாப்பா அப்படின்னு வாசி, இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? நல்லா கவனிங்க. ஏன்னா இது என்னுடைய கண்களை கர்த்தர் இங்கே திறந்தாரு. சவுலுக்கு தெரியல அப்படின்றது இருக்கட்டும், அது என்னன்றது பார்ப்போம். ஆனால் தாவீது அவைகளை நினைப்பூட்டவில்லை. பிரைஸ் காட், அல்லேலூயா. அபிஷேகம் தன் கடமையை செய்யட்டும் என்று சொல்லுகிறேனே, அந்த அபிஷேகம் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு பெரிய அடையாள மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அல்லேலூயா. Only the Holy Spirit can do this. ஒருவராலும் முடியாது. அவனுடைய பழைய அடையாளத்தை முற்றிலுமாய் மாற்றி அவனை உருமாற்றம் அடைய செய்து ஒரு புதியவனாய் நிறுத்தி இருக்கிறது. அவன் சிந்தையிலும் புதியவனாய் இருக்கிறபடினால்தான் அவனும் என்ன செய்யல, கேட்கல. நிறைய நேரத்தில் நம்முடைய யுத்தங்களில் நாம் தோக்கிறதுக்கு காரணம், நம்முடைய அடிமைத்தனங்கள் தொடர்வதற்கு காரணம் என்னன்னா, நம்ம பழைய ஐடென்டிட்டியிலே என்ன செய்கிறோம், டிராவல் பண்ணுகிறோம். கிறிஸ்துவ நம்மை புதுப்பித்திருக்கிறாரே, நம்முடைய சிந்தனைகள் புதுப்பிக்கப்படுகிறதே. உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள் எழுதியிருக்கிறது. அந்த நிலைக்கு நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால் வெற்றி நிச்சயம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த அபிஷேகம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய அடையாள மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அபிஷேகம் அடையாள மாற்றத்தை கொண்டு வருமா? ஆமா. ஆசீர்வாதம் அதுவும் கொண்டு வரும். நல்ல ஒரு உதாரணம், ஆதியாகமம் 45 அதிலே 3 வாசிங்க பார்க்கலாம். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். யார்கிட்ட சொல்றான் பார்த்தீங்களா? யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு. ஏன்? அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆசீர்வாதம் அவனை உருமாற்றி இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இதுதான் நடக்கணும் நம்முடைய வாழ்க்கையில, இதுதான் நடக்கணும். அப்ப தேவன் நம்மை அபிஷேகித்த நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சாயல், உருமாற்றம். அல்லேலூயா, ஆமென். நம்மை ஆசீர்வதித்த நோக்கம் என்ன? ஒரு உருமாற்றம். புதிய ஏற்பாட்டில் ஒரு அற்புதம் பண்ணார். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் 8-9 வாசிச்சு பாருங்க. யோவான் 9:8-9. அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். ஆமென். யோசிச்சு பாருங்க, நேற்று வரைக்கும் அவனை பார்த்தவங்களுக்கு அடையாளம் தெரியல. எப்படி? ஒரு அற்புதம் நடந்தது. There was a miracle. ஒரு அற்புதம் நடந்தது. அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்திருக்கிறான். அவன் பிறவிக்குருடனாய் இருந்தது உண்மைதான், ஆனால் அற்புதம் அவனுக்குள் ஒரு உருமாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அவனை யாருக்குமே இப்போ என்ன தெரியல, அடையாளம். அவன் தான் சொல்றான், நான் தாங்க அவன் அப்படிங்கிறான். பிரைஸ் தி லார்ட். எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே,
அப்ப அபிஷேகமும் ஆசீர்வாதமும் அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அடையாள மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. Praise the Lord. ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பிக்கிறது. எதற்காக என்று சொன்னால், தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற எதிர்காலத்தில் அல்லது தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஏற்படுத்தியிருக்கிற சகலவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு. இந்த அடையாள மாற்றத்துக்கு நீங்க இடம் கொடுக்காத வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்குள்ளும் இருக்கிற பயம் உங்களுக்குள்ளும் வந்து விடுகிறது. அப்படின்னா வேற வழியே இல்லை, ஆளுமை கிடையாது, அடிமைத்தனம் தான். உங்கள் சுயாதீனத்தை இழந்து விடுகிறீர்கள். when fear grips you, you lose everything. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த பயத்தை அப்புறப்படுத்தும்படிக்கு விசுவாசத்தால் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை நம்மை பக்தி விருத்தி அடைய செய்கிறது. Praise the Lord. ஆமென். சரி, இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பாவம் வேலையை விட்டு போய் வனாந்தரத்தை போய் திரும்ப ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறார். சாதாரணமாக போட்டிருக்கு, ஆனால் எவ்வளவு நிந்தைகள் இருக்கும். பார்க்குறவங்களும் என்ன கேட்டுப்பாங்க, என்னப்பா ஃபாரின் போயிருந்தேன்னாங்க, திரும்ப வந்துட்டியா? நல்ல அரசாங்க வேலையில் இருக்க, அப்படி இருக்க இப்படி இருக்க, நாங்கள் திரும்ப இப்படிதான் இருக்கியா? அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அப்படிப்பட்ட தனக்குள்ளே சில தவிப்புகள், சில கலக்கம், கேள்வி, நான் நல்லா தானே துதிச்சேன், நான் நல்லா தானே ஜெபித்தேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு, ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சிங்கம் வருது, ஒரு கரடி வருது. வேற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, அப்படித்தானே? ஏன்னா அதற்கு முன்னே அபிஷேகம், அவனுக்கு அபிஷேகம் பெற்ற உடனே அரண்மனைக்கு போயாச்சு. அரண்மனையில் திரும்ப இப்போ தான் வந்து தகப்பனுடைய ஆட்டுக்கு வந்து இப்போ தான் சிங்கம் என்ன செய்யுது? யோசிச்சு பாருங்களேன். சில நேரங்களில் நாம் சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம். அப்போ திடீர்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னா, இன்னைக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உரியது. ஆண்டவர் சொல்றார், நீ கவலைப்படாதே. அல்லேலூயா. இட் இஸ் a way I train you. நான் உங்களை பயிற்றுவிக்கிற விதம், அவர் உங்களை பயிற்றுவிக்கிற விதம். சிங்கம் வரும்போதே அவர் ஆண்டவர் தெரியும், இன்னைக்கு தாவீதான் ஜெயிப்பான். கரடி வரும்போதே ஆண்டவருக்கு தெரியும், தாவீது தான் ஜெயிப்பான். தாவீது ஜெயிக்கணுன்றதுக்காகத்தான் கோலியாத் அனுப்பப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சில தனிப்பட்ட ஜெயங்கள் உங்க வாழ்க்கையில தேவன் அதை அருளுகிறார். ஆயினும் வெளியரங்கமான சில ஜெயங்களை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். சிங்கத்தை ஜெயித்துட்டேன், சிறுத்தை ஜெயித்துட்டேன்னு இருக்காம, அடுத்த நிலைமைக்கு நான் அவனை கொண்டு வரேன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து யுத்தம் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறான் பாருங்களேன், அணிவகுத்து வந்து நிற்கிறான் பாருங்க. 1 சாமுவேல் 17:1 வாசிச்சு பாருங்க. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி, சோக்கோவுக்கும் அசெக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ் தம்மீமிலே பாளையம் இறங்கினார். வந்து நின்ன இடமே ஸ்ட்ராட்டஜிக் ஆண்டவர் நிப்பாட்டுறாரு. இந்த இடமே என்னது? இஸ்ரவேலர் ஜெயித்த இடம் தான் இது. யோசுவா காலத்தில் இஸ்ரவேலர் ஜெயித்த இடத்துல தான் ஆண்டவர் கொண்டு நிறுத்துகிறார். அல்லேலூயா. The enemy is positioned in such a way that your victory is already declared. உங்க வெற்றி ஏற்கனவே வானத்தில், ஆவியின் மண்டலத்தில் பிரகடனம் பண்ணப்பட்டாயிற்று. அல்லேலூயா. ஆனா யாரு செயல்பட முடியும் தெரியுமா? யாருக்குள் பயம் இல்லையோ. அபிஷேகப்பட்ட சவுல் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா 40 நாள் இல்லையா, 40 நாள். ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, கோலியாத்தை பற்றி ஒரு ரகசிய ஒரு புலனாய்வு நடக்குது. ரகசியமா கோலியாத் எப்படிப்பட்டவன், அவன் என்றைக்கு பிறந்தவன், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன், சின்ன வயசுலேருந்து என்ன சாப்பிட்டு வளர்ந்தவன், இதெல்லாம். அதனால தான் சொல்கிறான், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன் அப்படிங்கிறான். அடுத்தபடியா ராஜா என்ன பண்ணுறாருன்னா, இப்போ சவாலை சந்திக்க ஆள் வேணும்னால ஆஃபர் மேல் ஆஃபராக போடுறாரு.
அப்படிதானே? முதல் ஆஃபர் சொல்லி பார்த்தாரு, அவனை ஐஸ்வர்யம் உனக்குவேன் அப்படின்னாரு. ஒருத்தையும் கூட அல்லேலூயா சொல்ல. ஏன்னா ஐஸ்வர்யம் நல்லதாங்க, ஆனா எங்க கழுத்து போயிருமே, பிரச்சனை பெருசா இருக்கு. பார்த்தாரு, சரி ஆஃபர் என்ன கொஞ்சம் கூட்டுவோம். ராஜா சொன்னாரு, ஏய் பொண்ணு மட்டும் இல்லப்பா, பெண்ணும் தருகிறேன், என்னுடைய குமாரத்தையே என்ன பண்ண கல்யாணம் பண்ணி தரேன். அப்படி என்ன இல்லை, எடுக்கிற காலில். மூணாவது ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, எவன் ஜெயிக்கிறானோ அவன் வீட்டாருக்கு இஸ்ரவேல்ல சர்வமானியம், சும்மா சாதாரண மானியம் இல்லை, அரிசிக்கு இப்போ 5 ரூபாய்க்கு அரிசி தரோம்னா இல்லை, எப்படி சர்வமானியம், எல்லாமே ஃப்ரீ தான். அல்லேலூயா. அப்படி சொல்லியும் ஒருத்தரும் இல்லை. ஏன்? Nobody was able to act because everyone was gripped with fear. Fear cripples everyone. பயம் என்ன பண்ணிருச்சு, எல்லாரையும் மடங்கடித்து விட்டது. 40 நாட்கள் அந்த சத்தம் அடங்கவில்லை. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வந்து நிற்கிறான். அவன் சொன்ன வார்த்தையில் ரொம்ப அழகான வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சொன்னான், இன்றைய தினம். அல்லேலூயா, பிரைஸ் காட். 47 வசனத்தில் இருக்கா? 46 என்ன சொல்றான் பாருங்க, இன்றைய தினம். அப்ப எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அவன் என்ன சொல்றான், இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு அவ்வளவுதான். அதனாலதான் சொன்னேன், இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? உங்களுக்கு வெற்றி நாள். இன்று உங்களுக்கு விரோதமான எண்ணங்கள் நிர்மூலமாகிறது. உங்களுக்கு விரோதமாக எழுப்பின சகல யோசனைகளும் சின்னாபின்னமாகிறது. அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் பூராம என்னது? அபத்தமாகிறது. கர்த்தர் அதை செய்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்முடைய போராயுதங்கள் என்ன? அது மாம்சத்திற்குரியவைகளா இருந்தால் நாம் திரும்பமா என்னதான் செய்வோம்? தோற்று கொண்டிருப்போம். நம்முடைய ஆயுதங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆவிக்குரிய போராயுதங்களாய் இருக்க வேண்டும். சரி, இந்த சீனுக்குள்ள வந்துட்டான் இப்ப தாவீது. என்ன எல்லாம் என்ன அழகா இருக்குன்னு அப்பா சொல்றாரு, போய் உன் சகோதரங்கள் எல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு அவங்க சுகமா இருக்கிறாங்களா அப்படின்றதுக்கு என்ன பண்ணு, அடையாளம் வாங்கிட்டு வா. என்ன கொடுத்துருப்பாங்க? நீ என்ன யோசிக்கிறீங்க? என்ன அடையாளம் கொடுத்துருப்பாங்க? நீங்கள் வந்து ஜப்பானில் இருக்கீங்க, நான் உங்களை பார்க்க வரேன், உங்கள் வீட்டில் கேட்டுருக்காங்க, அவர் நல்லா இருக்கிறாரான அடையாளத்தை கொடுங்க, என்ன கொடுத்துருப்பீங்க? நானும் யோசிச்சு பார்க்குறேன். என்னங்க என்ன கொடுத்துருக்க முடியும்? யோசிச்சு பண்ணி பாருங்க. ஆனாலும் அப்பா 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 உங்கள் மூத்த மனு கொஞ்சம் சுருட்ட முடியா இருக்கும், அதனால இருந்தாங்க கொஞ்சம் முடியை கொண்டு போய் கொடுங்க அவருக்கு. அப்படியா? என்னன்னு தெரியல. ஆனால் அவரும் நம்பிக்கை என்ன பண்ணுறாரு, உன் சகோதரங்களை பார்த்து அடையாளம் வாங்கிட்டு வாப்பா. அல்லேலூயா. ஆனால் நமக்கு தெரியும், அபிஷேகம் எப்பவுமே கேட்கறதுக்கு மேலே கிடைக்கும். மோர் தென் த டிமாண்ட். அனாயிண்டிங் அப்படின்னு சொன்னாலே, வித் அனாயிண்டிங் யூ கேன் டெலிவர் மோர் தேன் த டிமாண்ட். என்ன அங்கே டிமாண்டாக இருக்கோ அதுக்கு மேலே உங்களால் கொடுக்க முடியும். அப்பா வீட்டுக்கு அடையாளம் கேட்குறாரு, வரும்போது நாட்டுக்கே என்ன பண்ணுறாரு, தவிர்க்க முடியாத ஒரு அடையாளம் கையில். பேசவே தேவையில்லை, அங்கே பேசவே தேவையில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதுதான் தாவீது அந்த அபிஷேகத்தில் செயல்படுறதுனால. பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா சவுல் நினைப்பார், ஒரு பெலிஸ்தனை ஜெயிச்சிட்டியான்ட்டு சொல்லுவார், நீ 100 பெலிஸ்தனை கொண்டுட்டு வா அப்படிம்பாரு. அவர் வந்து 200 கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆதி திருச்சபை யோசிச்சு பாருங்க. அவன் வந்து கேட்டான், ஏதாகிலும் கிடைக்குமான்னு தான் நினைச்சான், ஏதாகிலும் கிடைக்குமான்னு. ஆனால் அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுத்தார்கள். காரணம், ஒரு அடையாள மாற்றம் நிகழ்ந்திருந்தது. அதனால தான் பேதுரு யோவான்னு சொன்னாங்க, எங்களை நோக்கி பார் என்று சொன்னார்கள். அந்த அடையாள மாற்றம் அபிஷேகத்தினால் விளைகிறது. பிரைஸ் தி லார்ட். சரி, 7 பள்ளத்தாக்குக்கு தாவீது வந்தாச்சு. வந்து அங்கே இங்கே நடந்து பேசுறதெல்லாம் கேட்குறாரு, எல்லாரும் பேசுறது கேட்குறாரு. முதல்ல என்ன கேட்டான்னா, கோலியாத் சொன்னதை கேட்டான். அப்படிதானே? கோலியாத் என்ன சொன்னானோ அந்த சவால் விட்டு கொண்டிருக்கிறத கேட்டான். அதுக்கப்புறம் வெகுமானங்கள் என்னெல்லாம் தருவாங்க அதையும் கேட்டான். பேச்சு கொடுத்துக்கிட்டே நிற்கிறான். கடைசியிலே சவுல் இடத்தில் கொண்டு போகப்படுகிறான். சவுல்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. இந்த பாருங்க, ஒருத்தன் கொஞ்சம் பேசுகிறானே, ஏன் அவனை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்கன்னா, வேற யாரும் பேசவே இல்லை அது வரைக்கும். அப்படி தானேங்க? மற்ற எல்லாரும் என்னதான் பேசுனாங்க?
எல்லாரும் என்ன சர்வ மானியம்னா என்னெல்லாம் தருவாங்க, டீட்டெயில்ஸ் அதான் கேட்டுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நான் ஏற்கனவே பிரசங்கம் வரும்போது சொல்லியிருக்கேன், அப்படி தானே? சொப்பனம் பாடி படுத்து தூங்கி ஒவ்வொருத்தரும் பகல்லே ஒவ்வொரு போர் சேவரும் ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் பண்ணி கூட நினச்சிருக்கா, ராஜாவின் குமார்த்தி. அல்லேலூயா. ஆனால் ஒருத்தருக்கு கூட எதிர்கொள்ளக்கூடிய துணிவு இல்லை. சவாலை சந்திக்க ஒருத்தரும் ஆயத்தமாக இல்லை. They were trained but not trained for that occasion. அப்படிதானே? மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து போய் அடிப்போம்னா அடிச்சிருவாங்க. ஆனால் தனியாக என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. நம்மளில் இருக்க நிறைய பேர் மாதிரி இங்கே அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே எல்லாம் சொல்லுவோம். அங்கே தனிப்பட்ட வீட்டில் போய் பாருங்க, ஜோமரன்னு தூங்கிட்டு இருப்பான். ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவனால் ஜபிக்கவே முடியாது. மொத்தமாக சேர்ந்து கத்துனா தான் உண்டு, தனியால் என்ன செய்ய முடியாது. அப்படி தான் அவங்களும் இருந்தாங்க. ஆனால் டேவிட் வாஸ் யூனிக்லி ட்ரெயின்ட். தாவீதை ஆவியானவர் தனித்துவத்தோடு பயிற்றுவிக்கிறார். அவனுக்கு மொத்தமாக சண்டை போட்டதே இல்லை. அவன் தனியாக தான் ஒரு சிங்கத்தை பார்த்துருக்கிறான், தனியாக தான் ஒரு கரடியை பார்த்துருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் பேசினது சவுலுக்கு சொல்லப்படுகிறது. சவுல் கூப்பிட்டுட்டு சொன்னான், அப்பா முடியாதுப்பான்னா. அப்புறம் இவன் ஒரு ஸ்டோரி சொல்கிறான் பாருங்க, அப்படி தானே? ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது. இதெல்லாம் சொன்னோடனே வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய வஸ்திரங்களை எடுத்து என்ன பண்ணான்னா உடுத்து வித்தான். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், 38 வாசிக்கலாம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி. இது ரொம்ப முக்கியமானது பாருங்களேன். அதாவது டேவிட் in the battle now is with a new identity. அப்படிதானே? ஒரு புதிய அடையாளத்தோட, ஒருவராலும் அவனை கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிய அடையாளத்தோட தேவன் அவனை நிறுத்தியிருக்கிறார். நான் சொல்றேன், அதாவது அபிஷேகம் உங்களை வேற ஏதோ ஒன்றுக்கு ஆயத்தப்படுத்துகிறது. அந்த நாட்களுக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இப்போ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் வேறே ஒரு அடையாளத்தை நீங்கள் தேடக்கூடவே கூடாது. பிரைஸ் காட். சவுலின் அப்பியாசம் சொல்றான், இது எனக்கு இல்லைன்னு சொல்றான். ஏன் தெரியுமா? வேதம் சொல்கிறது, சவுல் தன்னுடைய வஸ்திரங்களை எடுத்து தாவீதுக்கு உடுத்து வித்தான். தேவன் என்னைக்குமே நம்மளை எப்படி விரும்புகிறார்னா, பி யோர் செல்ஃப். நீ எப்படி பார்க்கிற, நீ அப்படியே வா. நான் என்ன செய்கிறேன், உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து உனக்குள்ள நான் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த மாற்றங்கள், அந்த அடையாளங்கள் நிலைக்க வேண்டும். உனக்கு வேறு அப்பியாசங்கள் தேவையில்லை, வேறு அப்பியாசங்கள் தேவையில்லை. சவுல் தன் வஸ்திரத்தை எடுத்து கொடுத்து அடுத்தபடி என்ன பண்ணலாம் தெரியுமா? ஒரு தலைக்கு ஒரு தலைச்சீரா, ஒரு ஹெல்மெட். கோலியாத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அன்கவர்ட்னு அர்த்தம். கோலியாத்னா என்ன அர்த்தம்? அன்கவர்ட். உங்களுடைய அபிஷேகத்தை நீங்க எதை போட்டு என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. உலகத்தின் ஆலோசனைகள் எப்படி இருக்குன்னா, அபிஷேகத்தை மறைக்கிறதா தான் இருக்கும். ஆவியின்படி செயல்படாம உங்களை தடுக்கிறதா தான் எல்லாமே இருக்கும். அப்படி நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. You must operate according to the anointing. அபிஷேகம் உங்களை எவ்விதமாய் நடத்துகிறது. அதனாலதான் 1 யோவான்ல வாசிக்கும்போது அங்கே எழுதியிருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகமே உங்களை போதித்து நடத்தும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்புறம் அந்த பட்டயத்தை எடுத்து அதையும் கொடுத்தான், அப்படிதானே? ஒரு கவசத்தையும் போட்டு. இது எல்லாமே எப்படி இருக்குன்னா டிஃபென்சிவ். எவ்ரிதிங் இஸ் டிஃபென்சிவ் எக்ஸப்ட் த சோர்டு. அந்த பட்டயத்தை தவிர இது எல்லாமே என்னது? டிஃபென்சிவ். ஆனா அனாயிண்டிங், அபிஷேகப்பட்ட தாவீது இருக்கிறானே, அவங்ககிட்ட டிஃபென்சிவா ஒண்ணுமே கிடையாது. அவங்க கையில் வச்சது எல்லாமே என்னதான்? அஃபென்சிவ். Defensive puts you in one place. Offensive, whatever you have, that spiritual armor will take you further. Praise the Lord. Amen.
அவனுடைய ஆயுதங்கள் அதாவது தற்காப்புக்குரியதாக இருந்தால் அவன் ஒரே இடத்துல தான் இருப்பான். ஆனால் தாக்குதலுக்குரியதாக இருக்கும் என்றால் அவன் முன்னேறி செல்லுவான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எப்பயுமே இப்படிதான் இருப்பான், முன்னேறி செல்லுவான். அல்லேலூயா, ஆமென். அப்போ இதெல்லாம் எனக்கு வேணான்ட்டான். இந்த அபியாசம் எனக்கு இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதில் நடந்து பார்த்தான். அப்படி இருக்குல்ல அந்த வசனம் 39 வாசிங்க. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்ப அபிஷேகம் ஒரு பிரத்யேக நடையை நமக்கு பழக்கி வைக்கிறது. அந்த நடையில தான் என்ன செய்யணும்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடல், சமீபத்திய பாடல் ஒன்றை கேட்டேன். அது நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அது என்ன பாட்டு அப்படின்னா, அந்த பாட எழுதினவர் நல்ல மனுஷன், பாவம். அவர் என்ன எழுதியிருக்கிறார்னா, பேதுரு முங்கிட்டான்ல, முங்கின பேதுரு யாரும் அவன் மீனவன் தானே, அப்படித்தானே? அப்போ முங்கின உடனே அவர் நீச்சல் அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா? நீச்சல் அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா? அடிச்சாரா? ஏன் அடிக்கல? நம்முடைய மைண்டோட ரிஃப்ளெக்ஸ் என்ன பண்ணும்? படக்குன்னு முங்கின ஒருத்தனுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க பேதுரு மாதிரி நல்ல மீனவனா இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? முங்கின உடனே படக்குன்னு நீச்சல் தான் அடிப்பீங்க. ஏன் அடிக்கலன்னா, அதுதான் ரொம்ப முக்கியம். அபிஷேகத்திற்கு ஒரு நடை இருக்கிறது. அல்லேலூயா. என்னை சமுத்திரத்தின் மேல் நடக்க ஒருத்தர் பழக்க வைத்திருக்கிறார். இப்பொழுது நான் அபிஷேகத்தினாலே, அழைப்பினாலே புதிய நடை பழகி இருக்கிறேன். இந்த நடைக்கு அந்த நீச்சல் ஒவ்வாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால என்னை நடத்தினவர் கையவே நான் என்ன செய்கிறேன்? பிடிச்சுக்கிறேன். எனக்கு நீந்த தெரியாது என்பதற்காக அல்ல, நான் நீந்த விரும்பவில்லை. காரணம், அது நான் முன்னே பழகினது. அல்லேலூயா. அந்த பழக்கத்தின்படி எனக்கு வேண்டாம், இந்த நடை எனக்கு வேணும். அல்லேலூயா. அவங்க பாருங்க, பாட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டாங்க. ஐயா காப்பிரைட் இஷ்யூ ஆகிற போது. அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, நீந்த தெரிந்தவன் தான், ஆனால் நான் நீந்தக்கூடாது. ஏன் நீந்தக்கூடாது? அது பழைய வழக்கம். இப்பொழுது நான் புதிய நடை பழகி இருக்கிறேன். இந்த புதிய நடை பழகி இருக்கிறபடினாலே நான் முற்பட விரும்பவில்லை, நான் முயற்சி பண்ண விரும்பவில்லை, அந்த பழைய பழக்கங்கள் எனக்குள் வர விரும்பவில்லை. நான் அவர் கரத்தை சார்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. நீந்தி இருந்தா என்ன நடந்திருக்கும்? அப்படி யோசனை பண்ணி பாருங்க. நீந்தி இருந்தா முங்கியிருப்பானா? முங்க மாட்டான். சடக்கு புடக்க நீச்சல் அடிச்சு என்ன பண்ணியிருப்பான்? படகு போயிருப்பான். எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? சிரிச்சிருப்பாங்க. சொன்னோம்ல, எப்போவுமே முந்திரி கொட்டை மாதிரி என்ன பண்ணுவேன்? என்ன தியாவனை பண்ணுவேன். நாங்கள் முதல்ல சொன்னோமா? அவர் நடப்பாரியா, நீ நடக்காதன்னு சொன்னோமா? இப்போ முங்கிட்டியா? ஆனால் இப்போ அப்படி இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அபிஷேகத்தின் புதிய நடை அவர் பழக்க வைத்தபடியினால் அதிலே வெற்றி மாத்திரமே இருக்கிறது, அதில் தோல்வி இல்லை. அல்லேலூயா. திரும்பமா அவனை கையை பிடிச்சு தூக்கி அதே நடையை பழக்க வைக்கிறார். இப்பொழுது தெம்பா நடக்கிறான். பகல தட்டி சொல்லுங்க, தெம்பா நடப்பீங்க, தைரியமா நடப்பீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அதை நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. அதனால அவன் சொன்னான், எனக்கு இந்த நடை வேண்டாம். என் அடையாளத்தை மாற்றினவர் எனக்கு ஒரு நடையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பித்திருக்கிறார். அப்படியே நான் தொடர விரும்புகிறேன். அல்லேலூயா. அதனால தான் அவன் தன்னுடைய அடையாளத்தை கொஞ்சம் கூட வெளிப்படுத்தலை. ஆமா, நான் தான் அந்த நபர்னு அவன் என்ன செய்யலை, சொல்லலை. அவன் புதியவனாகவே நிலைத்தான். உங்களுடைய வெற்றி எதில் இருக்குன்னா, நீங்கள் புதியவர்களாக நிலைப்பதில் இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அவனோட கூட இருந்தாரா இல்லையா? அவன் என்ன கொண்டு போனா? 40ஆம் வசனத்தை வாசிங்க.
தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். அந்த வசனத்தை அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. இதுல இருந்து ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அதை சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா இந்த ஒரு வசனத்திலே தாவீதுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று வெளியரங்கமாகிறது. தி காட் ஆஃப் டேவிட். அவன் சொன்னான் தெரியுமா, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். தேவன் எப்படிப்பட்டவர்? தாவீதிற்கு இந்த புதிய அடையாளத்தை கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவர்? முதல் என்ன சொல்லியிருக்குன்னா, தடியை கையில் பிடித்து கொண்டு. அப்படின்னா இந்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர் பிரித்தெடுக்கிற தேவன். ஏதோ ஒரு மரத்திலே இருந்த ஒன்று பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறது, அப்படித்தான் அது தடியாய் மாறி இருக்கிறது. இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? பிரித்து எடுக்கும் தேவன். ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்கள் எப்படிப்பட்ட தேவன்? இவர் பலப்படுத்துகிற தேவன். அந்த கூழாங்கற்கள் ஒரு ப்ராசஸ்ல உருவாகி இருக்கு, அப்படித்தானே? உருண்டு 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 வந்து உருவாகி இருக்கிறது, உறுதியாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பலப்படுத்துகிற தேவன். இவர் பிரித்தெடுக்கிற தேவன் மட்டுமல்ல, இவர் பலப்படுத்துகிற தேவன். மெய்ப்பருக்குரிய அடைப்பை என்று சொல்லும் பொழுது இவர் பாதுகாக்கிற, பத்திரப்படுத்துகிற தேவன், அப்படித்தானே? அல்லேலூயா, ஆமாவா? கவன் என்று சொல்லும் பொழுது இவர் பயன்படுத்துகிற தேவன். He will connect the sling with the stone in the right time. Praise God. Amen. Maybe you are like a pebble, you are like a stone. அவராலே உறுதிப்படுத்தப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கல்லா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, he knows the best time to connect the sling with the stone. கல்லையும் கவனையும் இணைக்கும் சரியான வேளை அவர் அறிவார். அல்லேலூயா. அப்பொழுது உனக்காக வைத்திருக்கிற இலக்குகளுக்கு நேராய் நீ புறப்படுவாய், வெற்றியை பதிவு செய்வாய். அல்லேலூயா. அந்த ஒரு கல்லு போய் சல்ல போய் அடிச்சிச்சு பார்த்தீங்களா? அந்த கல்லு, அந்த சத்தம் பூலோகத்தாருக்கெல்லாம் தெரியுது, அப்படித்தானே? வசனம் அப்படிதான் சொல்லுது. பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, ஆமென். பகில பார்த்து சொல்லுங்க, நீங்க சின்ன கல்லா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கையிலே பயன்படும் போது உங்கள் சத்தம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சிலருடைய வாழ்க்கையில எப்படி கௌலியாத்து 40 நாட்கள் வந்து நின்றான், அப்படித்தானே? அவன் சவால் விட்டானா? சேனைகளை நிந்தித்தானா? சபித்தானா? போட்டிருக்கு, அப்படித்தானே? உங்க வாழ்க்கையில் தான் நீங்க கேட்டுருக்கலாம். இப்போ நீங்க சொல்லலாம், 40 நாளா நான் இப்படிதான் இந்த ஒரு பாதையில தான் இருக்கிறேன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றார், இன்றைய தினம் ஒரு வெற்றியின் நாள். உனக்கு விரோதமான எண்ணங்கள், யோசனைகள் முறியடிக்கப்படுகிற நாள். கர்த்தர் இதை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, thank you Lord, thank you Holy Spirit. Hallelujah, hallelujah. ஆண்டுடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். Thank you Jesus. Hallelujah. மறக்கப்பட்ட ஒரு நிலையிலே, நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, I am almost back to square one. முன்னாடி இருந்த அதே வனாந்தரத்தில் திரும்ப இருக்கிறேன். முன்னாடி கூட பிரச்சனை கிடையாது, இப்போ ஒரு சிங்கம் வருது, ஒரு கரடி வருது. சிதைக்கிற சிங்கமா இருக்கட்டும், கரடியாக இருக்கட்டும், சபிக்கிற கோலியாத்தா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றாரு, the anointing is more than enough. என்னுடைய அபிஷேகம், நான் அருளி இருக்கிற அபிஷேகம் உன்னை ஆயத்தப்படுத்தட்டும், மகிமையானவைகளுக்கு நேராக இவனை ஆயத்தப்படுத்தட்டும். பழைய ஏற்பாட்டில் ஏலா பள்ளத்தாக்கிலே ஏற்பட்ட ஒரு சவால் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுடைய மரணம்
ஒருவனுடைய மரணம் அநேகரை அடிமைப்படுத்தினது. அதான் அந்த சினாரியோ. கல்வாரி சிலுவையிலே ஒருவருடைய மரணம் எல்லாருக்கும் சுயாதீனத்தை கொண்டு வந்தது. எஸ், கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்தாலும் ஜெயித்தார். அவர் மரித்தார், ஆனா அவர் ஜெயித்தார். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து அதன் திறவுகோல்களை உடையவராகி எல்லாருக்கும் சுயாதீனத்தை, விடுதலையை, புது வாழ்வை அருளி இருக்கிறார். Thank you Holy Spirit. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன். இப்படியெல்லாம் நாட்கள் வரும் எனக்கு முன்னாடியே தெரியும், தெரிஞ்சுதான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன். Allow the anointing to take its course. அபிஷேகம் அந்த கடமையை செய்யட்டும். அபிஷேகம் தேவனுடைய நோக்கத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றட்டும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷன் தாவீது, அவன் மேல் இந்த அபிஷேகம், அவன் துணிந்து செயல்பட்டது ஒரு தேசத்திற்கு பெரிய கொண்டாட்டத்தை கொண்டு வந்தது. ஒரு தேசம் சுயாதீனமாய் ஆளுமை செய்யக்கூடியவர்களாய், எஸ், குமாரர்களை அடிமைகளாக்க சத்ரு நினைக்கும் போது அபிஷேகம் அருளப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? நீ சுயாதீனம் உள்ளவனாய், சர்வத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடியவனாய் இருக்க வேண்டும் என்பதுதான். Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Holy Spirit. உங்க மனதில் எழுப்புகிற எந்த பயமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை முறியடிக்கலாம், அவைகளை மேற்கொள்ளலாம். நான் அடையாளத்தை மாற்றுகிறேன். உன்னை யாருக்குமே தெரியாது, அவ்விதமான மாற்ற போகிறேன். உன்னை முன்பு அறிந்தவர்கள், உன் பலவீனங்களை முன்பு அறிந்தவர்கள், இனி அவர்களுக்கு ஒன்று தெரியாது. பிறவி குருடன் பிரகாசமுள்ள மனக்கண்களோடு வருகிறான். அடையாள மாற்றம் நடந்து விட்டது. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஆசீர்வாதத்தினால் ஒரு அடையாள மாற்றம். அவனை பகைத்தவர்கள் இப்பொழுது அவனால் போஷிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், இவ்விதமான அடையாள மாற்றத்தை உனக்குள் கொண்டு வரும்படி உனக்கு ஒரு அபிஷேகம் அருளப்பட்டிருக்கிறது. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. அப்படியே வலது கருத்தை உயர்த்தி, ஆண்டவரே தகப்பனே, நீர் நடத்தின பாதைகள், நடத்துகிற பாதைகளுக்கு நன்றி. எனக்கு புரியலனாலும், எனக்கு தெரியலனாலும், நீர் நல்ல தேவன், நீர் நல்ல தேவன். என்னுடைய நன்மைக்காகவே, என்னுடைய மேன்மைக்காகவே. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. நான் பார்க்கிறேன் ஆவியில ஒரு சிலருடைய வாழ்க்கையில you are already in the process of being renewed. முற்றிலும் புதிதாக்கப்படுகிற ஒரு நிலைமைக்குள் நீ இருக்கிறாய். கலங்காதே, கவலைப்படாதே. நீ பெறுகிற வெற்றிகள் வெளியரங்கமாகும் நாட்கள் வருகிறது. Yes Lord Jesus. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, ஆவி நிறைவை பெற்றுக்கொள். ரமனமோ ரமனனியா சந்தலாரே கிரியாதோ ஹோ ரசலாதியாலதோ. Thank you Lord. சவால்கள் அடங்கி போகும், சாபங்கள் முறிக்கப்படும். ஒருவேளை சத்துரு நினைக்கலாம் உன்னை சபித்துட்டு அவன் மேற்கொண்டலான்னு சொல்லி, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சபிக்க ஒருவனாலும் முடியாது. அவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் அந்த ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் திருப்ப முடியாது. தாவீதே,
அரண்மனை வாழ்க்கை முடிஞ்சு போச்சே, நான் திரும்ப காட்டிலே இருக்கிறேனே என்று கவலை கொள்ளாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. 7ஆம் பள்ளத்தாக்கில் உனக்காக அவர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். ஏற்ற வேளையில் அவர் உன்னை கொண்டு வருவார். ஆண்டவர் சொல்றாரு, நீ வருகிற வண்ணமா இல்ல, நீ போகும்போது வேறொரு ஆர்ப்பரிப்பும் வேறொரு அடையாளமும் காணப்படும். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று பாடினார்கள். இன்று இந்த நாள் ஒரு துவக்கம், into a new dimension, புதிய பரிணாமத்திற்குள். பரலோக தேவனே, ஆண்டவரை நடத்துகிற பாதைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே, அவர்களுக்கு தெரிந்திராத பாதைகளை நடத்தி கொண்டு போய் கோணலை செவ்வையாக்கி இருளை வெளிச்சமாக்கி அவர்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே, அவ்விதமாகவே நீ நடத்துகிறதற்காய் நன்றி. அறிந்திராதவைகளுக்குள்ளே, எங்களுக்கு தெரியாதவைகளுக்குள்ளே நடத்தி மேன்மையான நிலைக்கு கொண்டு வருகிறீர். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இந்த வார்த்தைகள் மூலமாய் ஊழியம் செய்யுங்க. உம்முடைய பரிசுத்த கரங்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த வாரம் முழுவதிலும் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. பிரயாணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க. கையிட்டு செய்யும் ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நன்மைகள் பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், சுகமும் ஆரோக்கியமும் உண்டாயிருப்பதாக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்குள் எங்களை மறைத்துக் கொள்ளாம். உம்முடைய பிரசன்னத்தை உணரத்தக்க விதமாய் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தும். ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் எல்லாரும் எழுதின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.